பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்போவும் அகரமில் வந்து 2000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேலே வந்து எல்லாமே மாணவிகள். 2010 ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்போவும் 2025 இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்களில் இந்த நிலவரங்கள் இருக்குது. இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அகரமாக மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோல்வடையாமல் வீரியத்தோட ரொம்ப சக்தியாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னொரு 20 வருஷம் நாங்கள் இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காமல், தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காமல், இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காமல் இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்குது, ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல.